தம்பியில் நல்லா விளங்கணும், என் பிள்ளைகள் நல்லா விளங்கணும். அறிவு கெட்டவன் வேற, அறிவு அற்றவன் வேற. அறிவு கெட்டவன்னா கொஞ்சம் கெட்டிருக்கு, அது சரி பண்ணிடலாம். அறிவு கெட்ட கூட்டம் கொஞ்சம் இருக்கு, அறிவு அற்ற கூட்டம் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு கற்பிக்க முடியாது. ஏன்னா கடிக்கிற கூட்டத்துக்கு படிக்கிற கூட்டத்துக்கு தான் கற்பிக்க முடியும். என்னடா படிக்கிற கூட்டத்துக்கு கற்பிக்கலாம், கடிக்கிற கூட்டத்துக்கு ஒன்றும் கற்பிக்க முடியாது. கேள்விக்குறி, அது ஆச்சரியக்குறி. அப்படிலாம் எங்களுக்கு தெரியல. கேடு கட்ட, கேவலம் கட்ட, அநாகரிகமான அரசியலுக்கான அறிகுறியா தெரியுது. கேட்டா பொறாமைங்கிறான். டேய் போடா அங்கிட்டு போடா. ஏண்டா ஐயா கருணாநிதி திமுக ஆட்சியில் இருக்கும்போது, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அதை ஏன் வீழ்த்தி அதிகாரத்துக்கு வந்துட முடியும்னு களத்துக்கு வந்த பிள்ளைகள் ஏமாத்திரம்டா நீங்களா? டேய் பயப்படுறாரு, பயப்படுறாரு. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. இது கொத்து பரட்டா கூட்டம், இது கொள்கை கூட்டம். லட்சக்கணக்கான துப்பாக்கி ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சுட்டு திரும்பினேன். எந்த நொடியும் சாவு வரும். எப்படி நம்மளை பார்த்து பயப்படுறோம்ங்கிறான். எப்படி சொல்றாரு பாருங்க. அச்சமில்லை, அச்சமில்லை, இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போரிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லைங்கிறான். அவன் பேரங்க நம்ம பயப்படுவோம். எங்களுக்கு பயம் இருக்கு. அறிவார்ந்த சான்றோர்கள், ஆன்றோர்கள் அரசியல் செய்த ஆண்ட நிலம், உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு பேரினம். இப்படி போய் அப்படின்னு நினைக்கும் போது ஐயோ நாடு நாசமா போயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொள்கை என்ன? கொள்கைலாம் கேட்கக்கூடாது. அவர் தான் சொல்றாப்ல, அவரே சொல்றாப்ல சின்னம். நாங்க சின்னத்தை பார்த்து போடாத, எங்க எண்ணத்தை பார்த்து போடுங்கிறோம். அது ஒரு நல்வாய்ப்பா, நல்வாய்ப்பா பாரு. சின்னமும் எண்ணமும் ஒன்னா வந்துடுது. அவன் சின்னத்தை தேட கஷ்டப்படுவானேன்ட்டு என்னையவே வச்சுட்டாங்க. அது நான் தான் தெரியாம அவன் இப்படி அடிச்சு விட்டான். இது சீமா மாதிரியே இருக்கு, நான் தந்திருக்க மாட்டான். வரைஞ்சு கொடுக்கும்போது 5,000 கொடுக்குறாங்க. இது ஏதோ பரவாயில்ல. அந்த கலப்பை தூக்கிட்டு இருக்கிறது சீமான்னு தெரியல, அவன் கொடுத்துட்டான். இப்ப தெரிஞ்சான், ஆஹா வேடா அந்த ஆள. விளையாடுங்க களத்தில், உங்க பின்னாடி நான் நிக்கிறேன். நீ நடந்து செல். விழுகிற நிழல் உன் நிழல் அல்ல, உன் அப்பன், உன் உடன் பிறந்தவன், உன் அண்ணன் நிழல். அப்படி கூட போ, நான் வருவேன், பின்னாடியே வருவேன். தைரியமா போ. களம் உண்ணுது, காலம் உண்ணுது. விளையாடு. உனக்கிட்ட அவன்கிட்ட காசு இருக்கு, உனக்கு கருத்தியல் இருக்கு. உன்னை வெல்ல ஒருவனும் இல்லை. உன்னுடைய கனவு எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல, நீ ஜெயிக்க வேண்டும் என்பதுதான். எனக்கு நேர்மறை, நேர்மறை கோட்பாட்டை வச்சுக்க. 10 ரூபாயை நீ தவறு விட்டால் வருந்தாதே. ஏன் எடுத்தவன் மகிழ்வான் என்று மகிழ்ச்சியோடு போ. இதுதான்டா நேர்மறை சிந்தனை. இதுதான் ஏன் நம்ம சொல்றோம் இந்தி ஒழிக கிடையாது, தமிழ் வாழ்க. அவன் மொழி ஏன் ஒழியணும்? ஏன் ஒழியணும்? கர்நாடக மாநிலத்திலிருந்து கொடியோடு வந்த பிள்ளைகளை தடுத்தது நான் வருந்தினேன், கண்டித்தேன். தவறு. அவனுக்கு இருக்கிற உணர்வு நமக்கு இல்லையே என்று வருந்த வேண்டுமே ஒழிய அவன் மாநில கொடியோடு வரும்போது தடுக்க கூடாது. ஏனென்றால் நமது அரசு மலர்கிற போது முதலில் தமிழ் தேசிய கொடியை ஏற்றிவிட்டுத்தான் இந்திய நாட்டின் கொடியை ஏற்றுவோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளும். ஏன் தமிழ் திரு நாடு தன்னை
பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. என்னது தமிழ் தேசம்? அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. நம் பாட்டன் பாரதி எதை முன்வைக்கிறான்? தமிழ் தேசத்தை. தமிழ் தேசத்தை அடுத்து என்ன சொல்ற? சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே, தொழுது படித்திரடி பாப்பா. அடுத்தது செல்வத்தில் சிறந்தது இந்துஸ்தானம், அதை புகழ்ந்து பாடடி பாப்பாங்கிறான். கீழே வர்றான். எதுக்கு? முதலில் தமிழ் தேசம் என் தேசம். அந்த தேசத்தின் மகன் இந்தியா நாட்டின் குடிமகன். பெற்ற தாயை நேசிக்காதவன் பிரிதொரு தாயை நேசிப்பான் என்பதை நீ எப்படி நம்புற? என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள், பேரன்பு நேசிக்கிறேன். அதே மாதிரி பிற மொழி வழி தேசிய இனங்களை நேசிக்கிறேன். அதுதான் சரியா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். பாரதி நம்முடைய பாட்டன் சொன்னதை என் பிள்ளைகளுக்கு நான், அவனை நீங்கள் படிக்கணும். புதிய ஆத்திசூடியை படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக, உங்களுக்காக எழுதப்பட்டது. அச்சம் தவிர ஆண்மை தவறேன், உடலினை உறுதி செய். அடுத்த வார்த்தை அவனை பார்ப்பான். பிராமணன் எல்லாம் சொல்றாங்க. அடுத்த வார்த்தை ஊன் மிக விரும்புங்கிறான். எப்படி பாத்துக்க? ஊன் மிக விரும்பு என்னவது உயர்வுங்கிறான். உயர்ந்து சிந்தி, நேர்வட பேசு, நைய புடை, நினைப்பது முடியுங்கிறான். அவன் சொன்னதை நீங்க, அதுதான் கொள்கை எடுத்துக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, என்ன சொல்றான்? சிதையா நெஞ்சுகொள் சாவதற்கு அஞ்சேல், சொல்வது தெளிந்து சொல், செய்வது துணிந்து செய்கிறான். விளையாடு. ஒண்ணுதான் உனக்கு சொல்லுவேன். உன் தகப்பனா, உன் முன்னவனா, உன் உடன் பிறந்தவரா, ஒரு அண்ணனா, ஒண்ணு சொல்லுவேன். பெண்களை பெரிதும் போற்ற கத்துக்கிறு, மதிக்க கத்துக்க. பெண்மையை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது. பெண்களுக்கு முன்னுரிமை என்பதே உன் பிறவி கடமை. 117 இடத்திலே சரிபாதி வாய்ப்பு என்பது நம் பிறவி கடமை. அதில் ஒரு பெருமையோ அதுல ஒண்ணும் கிடையாது. என் கடமை, என் தாய்க்கு, என் தங்கைக்கு, என் அக்காவுக்கு கொடுக்க வேண்டியது என்பது என் பிறவி கடமை. அதனால என்ன சொல்றோம்? பெண்ணெனும் பேராற்றல், அதுவே உலகின் உயிராற்றல். அதை போற்றாத எந்த சமூகம் உயர்வடையாது. தமிழ் சமூகத்தில் 90 விழுக்காடு குலதெய்வம் எல்லாம் பெண் தான். எனக்கு கூட என் தாய் வீரமா காளி பெண் தான் குலதெய்வம். பாரதிக்கும் காளிதான், என் மாமா காளிமுத்துக்கும் காளிதான். ஒரே தெய்வம் எங்க 2 பேருக்கும், ஒரே குலதெய்வம். போற்றணும். மது, மதம், சாதி, திரைக்கவர்ச்சி, பணம், பதவி, புகழ், இந்த போதைகள் அண்ணாத பெரு நெருப்பாக என் பிள்ளைகள் வளர்ந்து வரணும். பெரு நெருப்பா வளர்ந்து வரும். எண்ணம் உயர்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. உனக்கு சொல்வேன் என் பிள்ளைகளே, உன் எதிரியை நெத்திக்கு நெத்தி, நெஞ்சுக்கு நெஞ்சு குறிவை. குனிஞ்சு பார்க்காத, குள்ளமாயிருவார். உன்னை எதிர்ப்பவன் எல்லாம் உன் எதிரி அல்ல. நீ எவனை எதிர்க்கிறியோ அவனே உன் எதிரி. விமர்சனங்களை கவலைப்படாதே. விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அற்ப அவதூறை கூட கடக்க முடியாதவன் வெற்றியை தொட முடியாது. அற்ப வெற்றி, அவதூறை கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாத வளர முடியாது. தூக்கி தள்ளிரு. அது பொருள்படுத்தாது. புறந்தல்ல கற்றுக்கொள். ஆபிரகாம் லிங்கன் சொல்றான், குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கள். தள்ளிட்டு என் அன்பு பிள்ளைகளே, ஓடுவதாக இருந்தால் இலக்கை துரத்தி கொண்டு ஓடுங்கள். நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள்.
நீங்கள் உறுதியானவனாக வேண்டுமா, தனித்து நின்று போராடுங்கள், தனித்துவத்தோடு போராடுங்கள். உங்கள் பயணம் உங்கள் கால்களை நம்பி, அடுத்தவர் கால்களையோ தோள்களை நம்பி உங்கள் பயணம் இருக்கக்கூடாது. மக்கள் கருத்துக்காக பணி செய்பவர்கள் அல்ல. நாம் மக்கள் கருத்துக்கு வேலை செய்ய முடியாது, மக்கள் நலனுக்குத்தான் வேலை செய்ய முடியும். கருத்து கேட்டீங்கன்னா ஒன்னும் நடக்காது. சாதிக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் உன் கண்ணுக்கு தெரிய வேண்டியது இலக்குதானே ஒழிய இடையூறுகள் அல்ல. நல்லா கவனிச்சுக்கிட்டு களத்தில் நிற்க பழகணும். அலையில்லாத கடலால் நல்ல மாலுமிகளை உருவாக்க முடியாது, தடையில்லாத படைக்கு எந்த மதிப்பும் இருக்காது. எனவே என் அன்பு பிள்ளைகளே, துணிந்து நில்லுங்கள் களத்திலே. உங்களுக்கு இந்த களமும் காலமும் உங்களுக்கானது. வந்தவர்கள் கொஞ்சம், வர முடியாமல் எத்தனை பேர், தேர்வு, பல்வேறு வேலைகள். ஆனால் என் முன்னால் இருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல இந்த கருத்து, உலகெங்கும் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற என் உயிர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தான். என் அன்பு பிள்ளைகளை, அண்ணல் காந்தி சொல்கிறார், வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்பவன் செவி வரைதான் சென்றடையும். நீ இதயத்தில் இருந்து எடுத்து பேசுகிற வார்த்தை தான் செவியை கடந்து சிந்தனைக்குள் போய் அது செயலாக்கம் பெறுங்கிறார். அப்படி ஒவ்வொரு சொல்லையும் இதயத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன்.